கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 18:18 கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். The Lord was my support. கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆதரவற்ற மக்களுக்கு ஆண்டவர் தான் ஆதரவு. திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவன் என்று வாசிக்கிறோமே, சமாதானத்தை தருகிற ஆண்டவர் என்று அறிகிறோமே. ஆதரவற்ற மக்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆதரவு மிகப்பெரியது. The Lord was my support. கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம்ம ஆதரவாய் இருக்கக்கூடிய ஆண்டவரை சார்ந்து நிற்கும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு துணையாய் நின்று எல்லா அவமானத்திலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவரால முடியும். அந்த ஆண்டவர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, மார்த்தாள் மரியாள் வாழ்க்கையில லாசரு என்ற ஒரு சகோதரன் இழந்துட்டாங்க. இழந்த பின்னால யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூடி அழுறாங்க. எல்லாரோட கூட அழுகிறாங்க. மார்த்தாளும் மரியாளும் அழுகிறாங்க. அழுது தங்களுடைய பாரத்தை வெளிப்படுத்துறாங்க. எல்லாரும் சேர்ந்து அழுகிறாங்க. ஆனால் இயேசு வந்து விட்டார், போதகர் வந்து விட்டார் என்று செய்தி கேட்ட உடனே மரியாள் மார்த்தாள் ஓடி போய் இயேசுவை சந்தித்த அழவில்லை. அவர் செய்த ஒரு பணி, அவருடைய பாதத்தண்டை விழுந்து, அழகா இருக்கு அந்த வசனம், அவருடைய பாதத்தண்டை விழுந்து. அன்பான குடும்பத்தின் மக்களே, நாம் பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு என்று பார்த்தோமே. நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் அவர்தான். அவருடைய பாதத்தண்டை நாம் விழுந்து நமது பாரத்தை இறக்கி வைக்கின்ற பொழுது அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். உடனே மார்த்தாள் மரியாளுக்கு மிகப்பெரிய ஆதரவாய் ஆண்டவர் மாறுகிறார். ஆண்டவர் தூக்கி சுமக்கிறார். அந்த அவமானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். இதோ இந்த குடும்பத்தை எவ்வளவு ஆண்டவர் நேசித்தாரே, அந்த அவமானத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு விட்டாரே என்று சொல்லுகிற சாட்சியை கேட்டோமே. இந்த காலை நேரத்தில் கூட அந்த ஆண்டவர் தான் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு பணி, அவருடைய பாதத்தண்டை போய் அமர்ந்து கதறி நமது பாரத்தை இறக்கி வைத்து விட வேண்டும். ஆதரவற்ற நம்மை ஆதரவு தருகிற ஒரு ஆண்டவர், நிச்சயமாய் நமக்கு நம்பிக்கை தருகிற ஒரு ஆண்டவர். சோர்ந்திருக்கீங்களா? கலங்கி நிற்கிறீங்களா? எனக்கு துணை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வேதனையோடு நிற்கிறீங்களா? எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை என்று சொல்லி கதறி நிற்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள், ஆண்டவரே நமக்கு ஆதரவாய் இருக்க போகிறார். ஜெபம் பண்ணலாமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால விளக்க நன்றி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு நீர் ஆதரவாயிரும் அப்பா. பலவீனங்கள் மறையட்டும், அற்புதங்களை செய்யும். நாங்கள் இழந்து போன எல்லா சந்தோஷத்தை திருப்பி பெறக்கூடிய பலத்தை கட்டளையிட்டு தாங்கப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆதரவாயிரும் அப்பா. உம்முடைய மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.